கிஷோருக்கு தொலைக்காட்சியில் படம் பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். மணிக்கணக்கா தொலைக்காட்சி முன்னாடியே அவன் உட்காந்துருப்பான். கிஷோரோட அம்மா கிஷோர்கிட்ட எப்பவும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ரொம்ப நேரம் தொலைக்காட்சியை பார்க்காத, அது உன்னோட கண்ணுக்கு நல்லதில்லைன்னு. ஆனால் கிஷோர் எப்பவும் அவங்களோட பேச்சை கேட்டதே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு கிஷோருக்கு கண் பார்வை மங்கலாக தெரிய ஆரம்பிச்சது. அவனோட அம்மா அவனை கண் மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. கண் மருத்துவர் கிஷோர் மூக்கு கண்ணாடி போட்டே ஆகணும்னு சொல்லிட்டாரு. கிஷோருக்கு கண்ணாடி போட்டுக்க சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவங்க அம்மா கிட்ட நான் கண்ணாடி போட்டுக்கவே மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சான். கிஷோரோட அம்மா கிஷோர்கிட்ட சொன்னாங்க, இங்கே பாரு கண்ணா, இது நீயா தேடிக்கிட்டது தான். இப்போது இந்த கண்ணாடியை போட்டுக்கிறத தவிர உனக்கு வேற வழி இல்லை. கொஞ்ச நாளைக்கு இந்த கண்ணாடியை நீ போட்டுக்கோ. உன்னோட கண் பார்வை நல்லா ஆனதுக்கப்புறமா இந்த கண்ணாடியை நீ போட்டுக்க தேவையே இல்லை. அம்மா இப்படி சொல்கிறத கேட்டு இந்த கண்ணாடியை போட்டுக்கிறத தவிர இப்போதைக்கு வேற வழியே இல்லைங்கிறத கிஷோர் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். கண்ணாடி போட்டுக்கிட்டு கிஷோர் அடுத்த நாள் பள்ளிக்கூடம் போனான். பள்ளிக்கூடத்துக்கு புதுசாக சேர்ந்திருந்த பொண்ணு ஒருத்தி கிஷோர் கிட்ட வந்து, இந்த கண்ணாடி உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, நீ பார்க்கறதுக்கு அப்படியே ஹாரி பாட்டர் மாதிரியே இருக்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறத கேட்டு கிஷோருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா கிஷோருக்கு ஹாரி பாட்டர்னா ரொம்ப பிடிக்கும். கிஷோர் மனசில் நினச்சிக்கிட்டான், பரவாயில்லையே, இந்த கண்ணாடி ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லை போல. அன்னையிலிருந்து தான் கண்ணாடி போட்டிருக்கிறத நினச்சி கிஷோர் ஒரு நாளும் வருத்தப்படவே இல்லை. ஆமாங்க, உண்மைதான். ஒருத்தரை நம்ம சின்னதாக பாராட்டுறது மூலயமா அவங்களோட கஷ்டமான சூழ்நிலையவே நம்ம சந்தோஷமாக மாற்றிட முடியும். இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.